ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் வந்துட்டு எப்படி பண்ணுறது, எப்படி உருவாக்குறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்குறது இதில் வந்து எது ஜோர்டான் கேனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3 0 4 5 0 0 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதல்ல கொஷின் எழுதிக்கிறேன். 1 2 3 0 4 5 0 0 4. ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதணும். சரியா? ஸோ இதில் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இந்த மூணுமே வந்துட்டு 0வாக இருக்கனால இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதனால் டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஐகன் வேல்யூவாக வரும். ஓகேவா? ஸோ ஐகன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆர் 1 4 4. இதை நீங்கள் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலாக எழுதணும்னு வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலாக எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா x-1 இன்ட்டு x-4 த ஹோல் ஸ்கொயர். எப்போ மட்டும் நம்மளால் இப்படி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுத முடியும்னா அந்த மாதிரி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும். சரியா? சரி, இப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதியாச்சு. இப்போ நான் இதுலேருந்து மினிமல் பாலினாமியல் எழுதணும். ஓகே, ஸோ மினிமல் பாலினாமியலுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று x-1 இன்ட்டு x-4 அப்படிங்கிறது, இன்னொன்று x-1 இன்ட்டு x-4 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மினிமல் பாலினாமியல் நம்ம இதிலேருந்து தான் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு x-1னா என்னென்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுத்து பண்ணுறது. ஓகே, ஸோ நான் இதை வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். a மைனஸ் ஐன்னு வச்சுக்கலாம். a மைனஸ் ஐ இன்ட்டு a மைனஸ் 4iன்னு பண்ணணும். ஸோ a மைனஸ் ஐனா உங்களுக்கு இந்த வேல்யூ, அதாவது 1 2 3 0 4 5 0 0 4 மைனஸ் 1 0 0 0 1 0 0 0 1 மைனஸ் பண்ணுங்கள். இது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 1 2 3 0 4 5 0 0 4ல் 4 மைனஸ் ஆஃப் 4 0 0 0 4 0 0 0 4 அப்படின்றத மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0 2 3 0 4 மைனஸ் 1 3 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 0 4 மைனஸ் 1 3ன்னு வரும். இன்ட்டு இதை மைனஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் 4னா மைனஸ் 3 2 3 0 0 5 0 0 0ன்னு வரும். கரெக்டாக? இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து மினிமல் பாலினாமியலாக இருக்க முடியாது. இதுதான் மினிமல் பாலினாமியலாக இருக்க முடியும். நீங்கள் இதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக எழுதிடலாம். என்னென்னா மினிமல் பாலினாமியல் வந்துட்டு x-1 இன்ட்டு x-4 த ஹோல் ஸ்கொயர். சரியா? சரி, இப்போ என்கிட்ட வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் இருக்குது, மினிமல் பாலினாமியலும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இல்லை. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம கேனோனிக்கல் ஃபார்ம் எழுதும்போது ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, லைக் இப்போ வந்துட்டு 3/3 மேட்ரிக்ஸ். ஏன்னா மினிமல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 இங்கே 2. ஸோ அதனால் 3/3 மேட்ரிக்ஸ் வரும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 வந்து 4 வரும். ஓகே, 2 4 வரும், ஒன்று மட்டும் 1 வரும். ஸோ டயகனலில் 1 4 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மினிமல் பாலினாமியல் படி தான் நம்ம செப்பரேட் பண்ணுவோமே. x-1 த ஹோல் இது வந்துட்டு எனக்கு ஒரு தடவை செப்பரேட் ஆகும், 2 தடவை இருக்கனால 2 தடவை செப்பரேட் ஆகும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த 4 இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து 1 போட்டுக்கணும், அல்லது இதோட சைடில் வந்து 1 போட்டுக்கணும். ஓகே, ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே சைடில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 3/3 மேட்ரிக்ஸில் மீதி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவீங்க? 0 0 0ன்னு போடுவீங்க. ஸோ இது வந்து ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் வரும். ஓகேவா? நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு மினிமல் பாலினாமியலும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைக் அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே சேமாக வந்துச்சுன்னா அந்த ஐகன் வேல்யூஸ் இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுட்டு இது வந்துட்டு எனக்கு ஒரு பிளாக் வரும், இது வந்துட்டு எனக்கு இன்னொரு பிளாக்காக வரும். ஸோ டோட்டலாக இதில் 2 பிளாக் இருக்கிற மாதிரி அர்த்தம். இதில் 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கனால நம்ம இங்கே வந்து 1 போட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் 0 போட்டுடலாம், அல்லது இங்கே 1 போட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் கூட 0ன்னு போட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க 5/5 மேட்ரிக்ஸு மினிமல் பாலினாமியல் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஜோர்டான் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நான் போடுறேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா x-2 இன்ட்டு x+7 வரும். மினிமல் பாலினாமியல்னு சொல்லும்போது x-2 இன்ட்டு x+7 வரும். ஓகேவா? இது வந்துட்டு என்னது 5/5 மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா இந்த பவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, லைக் 5ன்றது கிடைக்குது. அது வந்துடுச்சு. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட பவர் இருக்குல்ல, இப்போ முன்னாடி வந்துட்டு நமக்கு ரெண்டுமே சேமாக இருந்ததுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போட்டுட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினிமல் பாலினாமியல் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை விட மினிமல் பாலினாமியல் சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட பவர் இருக்குல்ல, அதை பார்ட்டிஷன் பண்ணுங்கள். முதல்ல பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், முதல் பார்ட்டிஷனில் 3 வரும், அப்புறம் 2+1 வரும், அப்புறம் 1+1+1 வரும். அதே மாதிரி பார்ட்டிஷன் ஆஃப் 2 பண்ணுங்கள். 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், வெறும் 2 வரும், அப்புறம் 1+1. இந்த மாதிரி 2 டைப்பில் இருக்குது, இதில் 3 டைப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த மினிமல் பாலினாமியலுக்கு பவர் என்ன இருக்குது, 2 இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்னா 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ இது 2 தான் வரும் நமக்கு. ஓகேவா? அதே மாதிரி மினிமல் பாலினாமியல் இதோட பவர் என்னது 1. இப்போ 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து இதே மாதிரி தான் ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு எழுதும்போது 5/5 மேட்ரிக்ஸ் எழுதணும். 5/5 மேட்ரிக்ஸில் முதல்ல நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் 3 எடுத்தோம்ல, 3 வந்து எதுக்கானது, x-2க்கானது. ஓகே, ஸோ இந்த x-2வை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பிளாக் 1 பிளாக்குன்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 2 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இதில் எப்படி வரும் அப்படின்னா, இது 2 பிளாக்கு, இது 1 பிளாக், அப்படி வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த வேல்யூ வந்து இது கூட ஒன்று பண்ணணும், இதுவும் இது கூட இது ஒன்று பண்ணணும். அப்புறம் 1+1ன்னு பண்ணுறது என்னது, எனக்கு வந்து இந்த 7 இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தானே பண்ணணும். அதில் வந்து 1+1ன்னு சொல்லும்போது நீங்கள் 7ஐ வந்து இங்கே ஒரு தடவை போடணும், இங்கே ஒரு தடவை போடணும். அது வந்துட்டு ஒரு பிளாக்காக வரும். புரியுதா? ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் 2/2ன்னு இருக்கிறதுனால இங்கே மற்ற எல்லாமே ஒன்று தான் இருக்குது. இதில் மட்டும்தான் உங்களுக்கு 2 நம்பர் இருக்குனால ஒன்று இங்கே 1 போட்டுக்கலாம், அல்லது இங்கே 1 போட்டுக்கலாம். இங்கே 1 போட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் 0 போடணும். 0 0 0, இதில் 1 0 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 0. ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம். இன்னொன்று ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எழுதுறது. ஓகேவா? அப்போ 1+1+1ங்கிறது பார்ட்டிஷன் ஆஃப் 3 எழுதியிருக்கோம். கரெக்டாக? அப்போ நம்ம 2 வந்து என்ன பண்ணணும், 1 1 1 எழுதணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நமக்கு 2 2 2 அப்படின்றது வரும். இதுக்கு வந்து நம்ம 1+1ன்னு எழுதும்போது 7 7ன்னு வரும். சரியா? அப்படி எழுதும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி பிளாக்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? முதல்ல நான் 2+1ன்னு சொல்லும்போது தான் இங்கே 2 போட்டு இங்கே 1 போட்டிருந்தேன், ஒரு பிளாக் வரும்னு சொல்லிட்டு. இதில் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பிளாக்ஸ் தான் இருக்கும். இதில் 1 2 3 4 5 பிளாக்ஸ் இருக்கும். 5 பிளாக்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 1ன்னு எதுவுமே போட வேண்டாம், எல்லாமே 0 0 0 தான் வரும். ஓகே, மற்ற எல்லா நம்பர்ஸுமே 0 0 0 தான் வரும். சரியா? ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இங்கே வந்துட்டு x+7 சொல்லியிருக்காங்களே, அதனால் நம்ம மைனஸ்ன்னு மாற்றிக்கலாம் இங்கே. ஓகேவா? அதை மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, ஃபைன். மாற்றிட்டோன்னா இப்போ இதில் பாருங்கள். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் போட்ட செகண்ட் கேனோனிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம போட்ட மாதிரி இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டாக போட்டில்ல, அது வந்துட்டு என்னோடய தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இங்கே 1 இருக்குது, அதை வந்து இங்கே 1 போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? இதில் வந்துட்டு நான் போட்ட மாதிரி இல்லை. அப்போ நமக்கு வந்துட்டு ஏ ஆப்ஷனும் வருது, சி ஆப்ஷனும் வருது. நமக்கு ஒன்று கேட்கறனால நம்ம சி ஆப்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு மினிமல் பாலினாமியலில் வந்து கொஞ்சம் கிரேட்டஸ்ட்டாக இருக்குல்ல, ஸோ அது போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் போட்டால் உங்களுக்கு இன்னுமே கிளியர் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்கள், x+2 x-3, இது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்.
மினிமல் பாலினாமியல்னு சொல்லும்போது x + 2 த ஹோல் ஸ்கொயர் x - 3 அது ரெண்டுமே சேம் தான். அப்போ உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் என்னென்ன வரும் -2 -2 3ன்றது வரும். ஏன்னா 2 -2 -2 3ன்றது வரும். சரியா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மினிமல் பாலினாமியல் படி பார்க்கும்போது இந்த 2 வந்து 2 டைம்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு பிளாக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு 1 டைம். ஸோ இதில் ஆக்சுவலி 2 பிளாக் தான் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல 1 அப்படின்றத போட்டுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து x - 1 த ஹோல் கியூபு, அதுக்கப்புறம் x - 2 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. மினிமல் பாலினாமியல்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x - 1 த ஹோல் ஸ்கொயர் x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் 3 பண்ணுங்கள். 3ன்னு வரும், அதுக்கப்புறமேட்டு 2 + 1 வரும், அதுக்கப்புறம் 1 + 1 + 1ன்றது வரும். ஓகே, அடுத்தது பார்ட்டிஷன் ஆஃப் 2ன்னு சொல்லும்போது 2ன்னு வரும், நெக்ஸ்ட்டு 1 + 1ன்னு வரும். ஓகேவா? இப்போது x - 1 பொறுத்தவரை நமக்கு 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இதுலேருந்து தான் எடுத்துக்கணுமே. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. இந்த மினிமல் பாலினாமியலில் பவர் 1 இருக்குது. நம்ம 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து 1 இங்கேருந்து 1 நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதோட மேட்ரிக்ஸ் வந்து 5/5 மேட்ரிக்ஸ். ஏன்னா பவர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5/5 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லும்போது அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்றது வந்திருக்கும் 3 தடவை. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு 1 1 1 அப்படின்றத 3 தடவை போட்டுக்கலாம். 2 2ங்கிறத 2 தடவை போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் படி போகணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி தான் பிரிக்கும். 2 1 அப்படின்னு நம்ம பிரிக்கணும். 1 + 1ன்னு சொல்லும்போது இந்த வேல்யூவில் 1 + 1ன்ற மாதிரி நம்ம பிரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், இங்கே அல்லது இங்கே நான் 1ன்னு போட்டுக்கலாம். மற்ற இடம் எல்லாமே எனக்கு 0ன்னு மாறும். ஓகேவா? 0 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 இது இந்த மாதிரி ஒரு ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம் அப்படின்றது ஒன்று வரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி எழுதுறது லைக் 1 1 1 அப்படின்னு எழுதும்போது நமக்கு என்ன ஆகும், இன்னொரு ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம்னா இதை பேஸ் பண்ணி வரும். 1 1 1 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த இடத்துல 2 2ன்னு வந்திருக்கும். 2 2 இது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா தனித்தனியாக. ஏன்னா நமக்கு பார்ட்டிஷன் எப்படி வந்திருக்கு 1 + 1 + 1 1 + 1 + 1. ஸோ இதை பொறுத்தவரை 5 பிளாக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே 0 0 0வாக வரும். புரியுதா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதை பொறுத்தவரையில் என்ன வரும் அப்படின்னா ஏ ஆப்ஷன். இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்துட்டு இப்படி போட்டிருக்கேன்னா 2 1 1 1ன்னு பிரிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க 2 1 1 1ன்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சம் பாருங்கள் 2/2 மேட்ரிக்ஸில் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து x - 2 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. மினிமல் பாலினாமியலும் x - 2 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எது வந்து ஜோர்டான் ஃபார்மில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட ஐகன் வேல்யூ ஆப்வியஸ்லி 2 வந்து 2 டைம் வரப்போகுது. ஓகேவா? எல்லா இடத்துலையும் ஐகன் வேல்யூ 2 2 தான் இருக்குது. பட் இந்த இடத்துல மட்டும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனாக இருக்க முடியாது. டயக்னலில் நம்ம ஐகன் வேல்யூவை போடணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்வைஸ்ன்னு வந்திருக்கு. ட்வைஸ்னால் லைக் இட் ஃபார்ம்ஸ் 1 பிளாக். கரெக்டாக? ஸோ ரெண்டுமே சேமுங்கிறனால இட் ஃபார்ம்ஸ் 1 பிளாக். அதனால் நம்ம ஒன்று மட்டும் இங்கே போடுவோம். 1ங்கிறது இங்கே போட்டு மீதி இருக்கிற இடத்துல நம்ம 0ன்னு போட்டுருவோம். இந்த இடத்துல 2 இடத்துலையுமே 1 போட்டிருக்காங்க. அது வர 2 இடத்துலையுமே 0 போட்டிருக்காங்க. அதுவும் கிடையாது. ஸோ மினிமல் பாலினாமியலோட பவரை கொண்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ வெறும் இப்போ கொடுத்துட்டாங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எதுவுமே கொடுக்கல. வெறுமனே இந்த மாதிரி மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 0 1 1 0 1 0 1 0 0 1 0 0 0 0 1 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம் எதை சொல்கிறாங்கன்னா இந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்துட்டு 0வாக இருக்கா. அப்போ இதை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாமா. அப்போ இதுக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் x - 1 தி ஹோல் பவர் 4ன்னு வரும். புரியுதா? x - 1 டு த ஹோல் பவர் 4ன்னு வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம மினிமல் பாலினாமியலை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு இதை நம்ம எடுத்துப்போம். கரெக்டாக? ஸோ முதல்ல வந்துட்டு இதோட மினிமல் பாலினாமியலுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா a - 1, ஓகே, a - i அல்லது a - i தி ஹோல் ஸ்கொயர், a - i தி ஹோல் கியூபு, a - i டு த ஹோல் பவர் 4. இது கண்டிப்பாக 0 வரும். அது நமக்கு தெரியும். ஓகே, ஆனால் வந்துட்டு இதை விட கம்மியாக ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா அதுதான் மினிமல் பாலினாமியல்.
முதல்ல a மைனஸ் ஐன்னு எடுத்துக்கோங்க. a மைனஸ் ஐன்னு எடுக்கும்போது 1 0 1 1 0 1 0 1 0 0 1 0 0 0 0 1. இது மைனஸ் ஐனா 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0 1ன்னு வரும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 0 1 1 ஓகே 0 0 0 1 0 0 0 0 0 0 0 0ன்னு வரும். ஸோ இது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் இது மினிமல் பாலினாமியல் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து a மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் மினிமல் பாலினாமியல்னு செக் பண்ணலாம். a மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? 0 0 1 1 0 0 0 1 0 0 0 0 0 0 0 0 இன்ட்டு 0 0 1 1 0 0 0 1 ஓகே 0 0 0 0 0 0 0 0 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணும்போது 0 வருதான்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம செகண்ட் தடவை பண்ணும்போது நமக்கு 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிருது. ஓகேவா? ஸோ அப்போ மினிமல் பாலினாமியல் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 1 டு த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை நம்ம பார்ட்டிஷன் படி பிரித்தோன்னா 4 வரும், 3 + 1ன்னு வரும், 2 + 2ன்னு வரும், 2 + 1 + 1ன்னு வரும், நெக்ஸ்ட்டு 1 + 1 + 1 + 1 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே மினிமல் பாலினாமியல் வந்து பவர் 2ல் ஆரம்பிக்கிறனால 2ல் இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி வருது? ஸோ 2 + 2ன்னு பிரிக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னா லைக் 1 1 1 1 ஓகேவா? 2 + 2ன்னு பிரிக்கும் போது உங்களுக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். இங்கேயும் 1 இங்கேயும் 1ன்னு வந்திருக்கும். ஓகேவா? மீதி எல்லா இடத்துலையும் 0 0ன்னு வந்திருக்கும். இதுவே 2 + 1 + 1ன்னு பிரிக்கும் போது 1 1 1 1ன்னு போட்டுட்டு ஓகேவா 2 + 1 இந்த மாதிரி பிரியும். இந்த இடத்துல மட்டும் நம்ம 1ன்றதை போடுவோம். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம்? 0 0 0 0 0 0 இந்த மாதிரி போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ பட் ஸ்டில் இந்த புக்கில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐ த ஹோல் க்யூப் வந்துட்டு நமக்கு 0வாக வருது, எக்ஸ் மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு நமக்கு 0வாக வரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு எக்ஸ் மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயரே 0ன்னு வந்துடுச்சு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லைக் a மைனஸ் ஐ த ஹோல் க்யூப் வந்துட்டு ஒரு வேளை மினிமல் பாலினாமியலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஏன்னா இப்போ வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 1 இப்போ என்னை பொறுத்தவரையில் இந்த ஆன்சர் சி ஆப்ஷன் கரெக்டாக வருது. ஓகேவா? இவங்க வந்துட்டு எடுத்திருக்கிறது a மைனஸ் ஐ த ஹோல் க்யூப் வந்துட்டு மினிமல் பாலினாமியலாக எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் 1 டு த ஹோல் பவர் 4 எக்ஸ் மைனஸ் 1 டு த ஹோல் பவர் 3ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா லைக் 4 டைம்ஸ் முதல்ல 1 போட்டுப்பீங்க. ஓகேவா? எப்படி பிரியும் அப்படின்னா 3 1 அப்படின்ற மாதிரி பிரியும். ஸோ இந்த இடத்துல 3/3 மேட்ரிக்ஸ், இங்கே 1ன்னு பிரியும். இந்த 3/3 மேட்ரிக்ஸில் இதுக்கு பக்கத்தில் 1 இதுக்கு பக்கத்தில் 1 அப்படி வரும். ஒருவேளை இந்த மினிமல் பாலினாமியல் வந்து பவர் 3 இருந்தால் இப்படி வரும், மினிமல் பாலினாமியல் பவர் 2 இருந்தால் இப்படி வரும். ஓகே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.